Time period of simple pendulum is t inside a lift when the lift is stationary. The lift moves upward with the acceleration g by 2. Then time period of the pendulum will be, when lift is stationary, t is equal to 2 pi square root of L by G அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. When lift is moving upward, pseudo force acts downwards. அதாவது லிஃப்ட் வந்து அப்வர்ட் மூவ் ஆகும்போது அதில் வந்து என்னது சூடோ ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ எஃபெக்டிவ் ஆக்சிஸ் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஜி பை 2. ஏன்னா மூவ்ஸ் அப்வர்ட்னா ஆக்சிலேஷன் ஜி பை 2ன்னு கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஸோ அப்போ ஜி ப்ளஸ் ஜி பை 2ன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 3g by 2ன்னு வரும். இப்போ நியூ டைம் பீரியட் வந்து டி டேஸ் வச்சுக்கிட்டோம்னா டி டேஸ் ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by G effective. இப்போ 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by G effective என்ன வந்துச்சு உங்களுக்கு, 3g by 2 வந்துச்சு. அப்போது 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2L by 3gன்னு வரும். அப்போது இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரூட் 2 by 3 வெளில எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பை ரூட் ஆஃப் L by G. இதான் வந்து என்னது ஒரிஜினல் டைம் பீரியட். அப்போது ரூட் 2 by 3 டைம்ஸ் டைம் பீரியட் when lift is stationary.